நான் சொன்னால் நீங்கள் எல்லாம் நம்ப மாட்டிய, அதனால் சம்மந்தப்பட்டவரே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவரே சொல்லுவார், அவருடைய திருவாயாலே அவர் சொல்ல வேண்டியதை கேளுங்க அப்படின்னு பஞ்சாயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கேன்டா அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் தான். இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ஆதவ அர்ஜுனா அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கார். அதே மாதிரி வாலிபால் ஃபெடரேஷன் இருக்குல்ல, அதில் ஒரு பொறுப்பாகவும் இருக்கார், தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இப்போ 2 பொறுப்பு ஒன்றா இருக்கக்கூடாது, அதை வந்து நாங்கள் லீகலாக அப்ரோச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து சொல்ல. அதுக்கு அதிமுகவை சேர்ந்து சோலை ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மதுரையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார், நிர்வாகி அவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்போவே ரியாக்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா, இது வந்து தப்பு, எங்கள் கட்சிக்காரராக இருந்தாலும் நான் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு அமைச்சராகக்கூடாதா? அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பதவியில் இருந்துட்டு அமைச்சர் பதவி வகிக்கக்கூடாதா? இந்த மாதிரி இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏகப்போக வசனங்கள்லாம் பேசியிருந்தார். இப்போ அது பெரிய பஞ்சாயத்தாகி என்ன பேச்சு வந்துருச்சு அப்படின்னா, செல்லூர் ராஜு டீம் வந்து அதிமுகவுக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்போ செல்லூர் ராஜு தலைமையிலேருந்து அப்படியே போய் தாவேகால சேர போகிறாங்க செல்லூர் ராஜு டீம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தோடனே ஒரு ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. டே, அந்த தண்ணி என் தண்ணி இல்லைடா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விளக்கம் கொடுக்கறதுக்கு செல்லூர் ராஜு அவர்கள் முயற்சி பண்ணுறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்கள் எல்லார் மத்தியிலையும் அதை வீடியோவை போட்டு காட்டி எங்கள் கட்சியை வேணும்னே ஊர் சிரிக்க வைக்கிறதுக்காகவே இந்த வீடியோவை போடுறீங்க, அதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கிறேன், சம்மந்தப்பட்டவரையே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சோலை ராஜா அவர்களையும் உட்கார வச்சு, அது வந்து தப்பு தான், நான் வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்கக்கூடாது ஒரே கட்சியில் இருக்கவங்களுக்கு, அதனால் நான் வந்து சொன்ன ஸ்டாண்டு வந்து உண்மை தான், அது வந்து இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன வரைக்கும் நான் சொன்னதில் கரெக்டாக இருக்கேன். ஆனால் எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். கண்டனம்லாம் நான் தெரிவிக்கிறத வாபஸ் வாங்கிட்டு அது வந்து ஒரு உணர்ச்சி வசத்தில் பேசிட்டேன், ஆனால் நான் சொன்ன கருத்து நான் அதில் தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க செல்லூர் ராஜா அவர்களும் சோலை ராஜா அவர்களும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை தாங்கியிருக்க மதுரை ரேஸ்கோர்ஸ் திடலில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் கலகத்திற்கு சிறுமை விளைவிக்கின்ற மாதிரி சில செய்திகள் பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் அவர் கொடுத்த பேட்டி வந்தது. தமிழ்நாடு அரசு உருவானதுலேருந்து, ஏன் ராஜாஜி காலத்திலேருந்து, காமராஜர் காலத்திலேருந்து, அண்ணா காலத்திலேருந்து, பக்தவச்சலம் காலத்திலேருந்து, எம்ஜிஆர் காலத்திலேருந்து, அம்மா காலத்திலேருந்து, எடப்பாடியார் காலத்திலேருந்து, இப்போ இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர் காலத்திலேருந்தும் ஒரு விளையாட்டு வீரனை அவங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆக்கினதே இல்லை. இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் இப்படிப்பட்ட கருத்து சொன்னா அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நம்ம சந்திக்க தயார். கட்சியில இருந்து எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இது வந்து மூடத்தனமான ஒரு நம்பிக்கை ஆக்ஷன். இது தவறான செய்தி. இதை வந்து நம்ம உண்மையா தான் கண்டிக்கிறோம். அதுக்காக எனக்கு கட்சி பெருசா ஸ்போர்ட்ஸ் பெருசா, ஸ்போர்ட்ஸ் தான் பெருசுன்னு சொல்லுவோம். அதனால நம்ம இதை நாங்க எதையும் நான் சந்திக்கிற தயார். நீங்க திருப்பி அதுக்குள்ளே வர்றீங்க. நான் இன்பத்துறை மட்டும் இல்ல, யாரு சொன்னாலும் வன்மையா கண்டிக்கிறோம் தானே சொல்றேன். நீங்க தான் உலகம் பூரா போட்டு வெட்ட வெளிச்சமா எங்க கட்சியை ஒரு வழி பண்ணணும்னு செய்யறீங்க. எனவே உங்க மூலமாகவே அவருடைய பதிலை நீங்கள் பெறுவதுதான் சரியாக இருக்கும் என்று எங்கள் அவைத்தலைவரும் எங்களுடைய துணைச் செயலரும் மற்ற நிர்வாகிகளும் கேட்டுக்கொண்டார்கள். மாமன்ற உறுப்பினர்களும் சொன்னார்கள். எனவே அதன் அடிப்படையில் உங்களை அழைத்திருக்கிறோம். அருமை தம்பி எங்களுடைய மதுரை மாநகராட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர் போற்றக்கூடிய அருமை தம்பி சோலைராஜா அவர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே விளக்கமாக அது கொடுத்து கூறுவார். இப்ப அதிமுக தலைமை வந்து நெருக்கடி கொடுத்தது இந்த பிரஸ் மீட் உங்களுக்கு கொடுக்க வைக்கிறாங்க சார். இப்ப நெருக்கடியே இல்லை சார், நான் தான் சார் இந்த பிரஸ்ஸை வைக்கணும்னு அண்ணன்ட்ட சொன்னேன். என்ன தயவுசெய்து சபையில் வேணாம்னே நான் இதில் சொல்கிறேன். இப்பயும் நான் சொல்கிறேன், நெருக்கடி இல்லை, நான் சொன்ன ஸ்டாண்டில் இப்பயும் அப்படி தான் நிற்கிறோம். நான் என்ன சொன்னேன், தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது, அதை நான் கண்டிக்கிறேன்னு சொன்னது, அதைத்தான் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் ஒழிய மற்றபடி அந்த செயல் வந்து அவர் செஞ்சுருக்கக்கூடாது. அவர் வந்து இதில் அரசியல் பண்ண வேண்டியது இல்லை, மற்றதில் பண்ணியிருக்கலாம். அவரை சுற்றி எவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது, அதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் அவங்கள்ட்ட சொன்னேன். அதில் அந்த ஸ்டாண்டில் நான் இருக்கேன். பட் இந்த கண்டனம் தெரிவித்தேன் பாருங்கள், அதைத்தான் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அந்த கண்டனம்ன்ற வார்த்தை எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு நபரை நான் வந்து அதை சொன்னது வந்து நான் உணர்றேன். அதுக்கு அடுத்தது சரி நல்லபடியாக முடிஞ்சு செய்தியெல்லாம் சொல்லிட்டான், வந்தவங்களுக்கு உங்களுக்கும் தேவையானது கிடச்சிருச்சு, நாங்களும் நினச்சதை முடிச்சுட்டான், வீட்டுக்கு போய்ட்டு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அவர்களும் சோலைராஜா அவர்களும் எந்திரிக்க ப்ரெஸ் மீட்டில் இருந்து. அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க, இப்போ முக்கியமான ஒரு கேள்வி இருக்குல்ல,
செல்லூர் ராஜு தலைமையில் தாவே கால போய் நேரத்துக்கு அதிமுகவிலேருந்து நிறைய பேர் ரெடியாக இருக்காங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறியா அப்படின்னு நாக்கு மேலே போல போட்டு நம்ம ஆளுங்க கேள்வி கேட்க, அதுக்கு செல்லூர் ராஜு அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப கூலாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. கையை மட்டும் காட்டி வாயை திறக்கலையே, ஒரு வார்த்தை வரலையே. கடைசியாக சார் பதில் சொல்லுங்க சார் அப்படின்னா, மேலே பாரு இங்கே பார்த்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி கையை காட்டினார். அதில் என்ன அப்படின்னா, செய்தியாளர்கள் அப்பயும் விடுற மாதிரி தெரில. அதாவது இப்போல்லாம் வந்து செய்தியாளர்கள் பாரபட்சம் இல்லாமல் கேள்வி கேட்குறாங்க. மனசில் இருக்கிறத நம்மலாம் முன்னாடி ஒரு ஃபில்டர் போடுவோம், இதை கேட்கலாம், இதை கேட்டால் மனசு கஷ்டப்படும், அதனால் அதை இப்படி கேட்க வேணாம், வேறு மாதிரி கேட்போம், வார்த்தைகளை கொஞ்சம் நாகரிகமாக பயன்படுத்தி உண்மை அவங்களுக்கு மனசு புண்படாத மாதிரி கேட்போம். நாகரிகமான்றதை விட அவங்களுக்கு காயப்படுத்தாமல் கேட்போம் அப்படின்ற மாதிரி சில ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போல்லாம் செய்தியாளர்கள் இந்த ஃபில்டர்ஸே வச்சுக்கிறது இல்லை. மனசில் என்ன போடுதோ மூஞ்சிக்கு நேராக டமால் டிமால்னு கேட்டுடுறாங்க. அப்படி ஒரு கேள்வியெல்லாம் கடைசியில் வந்துச்சு. அது என்ன கேள்வி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. அதிமுக கட்சியில வந்து அதிகமானவர் வந்து போயிட்டு இருக்காங்க, நீங்கள் கூட போறீங்க, இந்த மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு வருது. அது உண்மையா சார்? என்னத்தை சொல்லிக்கிறேன்? சரி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதான் பதில். என்னன்னு பாரு, வேலை பாரு. இல்ல ஆதவ நாங்களும் ஒண்ணுன்றாரு. அதனால எது அதிமுக